வெல்கம் பேக் டு த சேனல் கைஸ். இன்றைக்கி இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, ரீசெண்டாக நடந்துக்கிட்டு இருக்க ஸ்கேம்ஸை பற்றி. பேசிக்காக முன்னாடிலாம் ஸ்கேம்ஸுன்றது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. லைக் ஃபோன் கால்ஸ் மூலியமாக இல்லை உங்களை ஏமாற்றி பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இப்போ அது ரொம்ப பெரிய அவதாரமாக வந்திருக்கு. எப்படி அப்படின்னா, இந்த மாதிரி மெயில் மூலியமாக உங்களுக்கு கோர்ட் ஆர்டர் இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் மூலியமாக பயமுறுத்த பார்ப்பாங்க. பயமுறுத்தி அவங்க வலையில் விளை வச்சு அது மூலயமா உங்கள்கிட்ட ஸ்கேம் பண்ண பார்ப்பாங்க. ஸோ இது எனக்கு இப்படி வந்த ஒரு மெயில். ஸோ அந்த மெயில் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி நாங்கள் போலீஸ் இதிலேருந்து வந்திருக்கோம், இது உங்களுக்கு ஒரு கோர்ட் ஆர்டர், இந்த மாதிரி நீங்கள் சைட்ஸ் விசிட் பண்ணுறீங்க, அதாவது போர்னோகிராஃபிக் சைட்லாம் விசிட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மெயில் வரும். பட் நீங்கள் இதில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இதில் ஸ்பெசிஃபிக்காக உங்கள் டீட்டெயில்ஸ் எதுவுமே மென்ஷன் ஆகிருக்காது. ஜஸ்ட் ரேண்டமாக ஒரு விஷயத்த அவங்க அமைச்சிருப்பாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் ஜஸ்ட்டு கூகுளில் போய் பார்த்தீங்கன்னாவே நிறைய இமெயில் ஆர்டிகல்ஸ் எல்லாமே இருக்குது இதை பற்றி. ஏன்னா இதில் நிறைய பேர் மணியும் லாஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இதை ஒரு காலத்தில் லோக்கல் போலீஸாக நடிச்சிட்டு இருந்தவங்க இப்போ மாறி சிபிஐ அந்த லெவலுக்கு போயிட்டாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இதை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ பார்சல் வருது இல்லை இந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு அமௌண்ட் மாற்றி போட்டு திருப்பி அனுப்புங்கன்னு சொல்கிறது, இதெல்லாம் ஒரு அவங்க யூஸ் பண்ணுற டாக்டிக்ஸ், அவ்வளோதான். ஸோ என்ன தான் மெத்தட்ஸ் மாறினாலும் அவங்க பண்ணுற ஸ்கேம் ஒன்று தான். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஃபினான்ஷியல் ஸ்கேம் இல்லைனா ஐடென்டிட்டி தெஃப்ட், அதாவது உங்களோட ஐடென்டிட்டியை வச்சு அவங்க வேறு ஒருத்தவங்களை ஏமாத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும், இந்த இமெயில் ஒரு நார்மலாக இருக்கிற கவர்மெண்ட் இமெயில் மாதிரி இருக்காது. ஸோ ஜென்ரலாக ஒரு கவர்மெண்ட் இமெயில்ன்றது இப்படியே இருக்காது. இது ஒரு ரேண்டம் இமெயில். ஸோ இதோட ரெப்புடேஷன் நம்ம செக் பண்ணோன்னாவே நமக்கு முக்கால்வாசி டைம் இது புரிஞ்சிடும். ஸோ இதில் மீடியமாக ஃபஸ்ட் இருந்ததுக்கு மீடியம் ரெப்புடேஷன் தான் இருந்தது. பட் ரெண்டாவதாக இருந்ததுக்கு ரொம்ப அதிகமான ரிஸ்க்காக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருந்தது. மெலிஷியஸ்ன்னு ஃப்ளாக் ஆகல, பட் ஸ்டில் அது ஒரு புதுசு, முக்கால்வாசி இடத்துல இதை யூஸ் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி ரிப்போர்ட் கொடுத்தது. ஸோ இதில் நான் மட்டும் இந்த மாதிரி இமெயில் ரிசீவ் பண்ணல, இது மாதிரி பல பேர் இதே இமெயில்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்போவுமே ஒரு விஷயத்த ஃபுல்லாக ஆராய்ஞ்சிட்டு அது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்றது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை நோட் பண்ணுங்கள். ஏன்னா இது முக்கால்வாசி இதை பற்றி தெரியாதவங்க தான் பயந்து இந்த ஃப்ராடுக்கு பலியாகிறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த வந்திருக்கிறது உண்மையாக பொய்யான்றதை தெரிஞ்சுக்கிட்டு இது பண்ணுங்கள். ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ பி கேர்ஃபுல், எந்த மெயில் எங்கேருந்து வருதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் அந்த ஐபியை ட்ராக் பண்ண ட்ரை பண்ணேன். பட் எனக்கு பெருசாக எந்த விதமான இதுவும் கிடைக்கல. இந்த மெயில் எனக்கு வெறும் ஒரு 44 மினிட்ஸ் தான் ஆகுது ஆக்சுவலாக. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சைட்ஸ் பார்த்து சர்வ் பண்ணுங்கள். இன்கேஸ் அவங்க சைட் உங்களுக்கே தெரியாமல் உங்களோட டீட்டெயில்ஸை விற்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக சர்வ் பண்ணுங்கள். இது மெயில் மட்டும்தான் இல்லை, உங்களுக்கு ஃபோன் கால்ஸ் எஸ்எம்எஸ் மூலியமாக கூட வரும்னு சொன்னேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அது மூலயமா உங்களை எல்லாத்துக்கும் சேஃபாக இருக்க சொல்லுங்கள். தேங்க்யூ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.